வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி அரிசி கஞ்சி, அதாவது உடம்பெல்லாம் சரியில்லாமல் இருக்கிற போது, காய்ச்சல், ஜலதோஷம், இருமல் அப்படின்னு இருக்கிறப்ப நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது. இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு அரிசி கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்மளால் இட்லி, தோசை, குழம்பு சாதம் எதை கண்டாலுமே ஒரு வெறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி கஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கு சைடிஷாக ஒரு துவையலோ ஊறுகாயோ வச்சுட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப உபயோகமான இந்த அரிசி கஞ்சி நிறைய பேர் செய்வாங்க. அதை நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத இந்த வீடியோட சொல்லியிருக்கேன். எப்படி என்னென்ன பொருளெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். நொய் அரிசியிலையும் செய்யலாம், ஆனால் அந்த மாதிரி புழுங்கல் அரிசியில் செய்கிறப்ப நல்லாயிருக்கும் கஞ்சி. நொய் அரிசி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நான் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு கர்நாடக பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நொய் அரிசி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும், இன்னுமே நல்லாயிருக்கும். நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது 2 கப் எடுத்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துக்க போகிறேன். அந்த அரிசியோடய சேர்த்துருங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வாக்கில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இது 2 நாளில் வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வாஷ் பண்ணலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். பானையில் போட்டு வேக வச்சு செய்யலாம். டக்குன்னு செய்யணுன்னா நல்லா இல்லை, அரிசியும் கஞ்சிமா தான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் செய்ய போகிறேன். நான் மத்தியானத்துக்கும் சேர்த்து தான் அந்த கஞ்சி வச்சேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சளி, இருமல் தொல்லை வந்துச்சுன்னா நான் உடனே வைக்கக்கூடியது இந்த அரிசி கஞ்சி தான். இப்போ தண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா குழைவாக சாதம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் 5 கப்பு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு பூண்டு ஒரு 20 பல், ஒரு விரல் பெருசுக்கு இஞ்சியை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். சீரகம், மிளகு. சீரகம், மிளகு 1/4 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, முழு மிளகாக தான் சேர்த்துக்கணும். நீங்கள் நினைக்கலாம் பூண்டு கூட முழுசாக சேர்க்கலாம், இஞ்சியை இவ்வளோ பெருசாக சேர்க்குறீங்க அப்படின்னு. இஞ்சி குழந்தைங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டா அது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் சாப்பிட மாட்டாங்க கஞ்சியை. அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு தான் ஊட்டி விடுவேன். அதனால பெருசு பெருசாக போட்டிருக்கேன். மற்ற நாங்கள்லாம் அந்த பெருசாக இருந்தாலே மென்று நல்லா குக்கரில் நல்லா வெந்துடும். ஒரு 5-6 விசில் விட்டுருங்க, நல்லா குழைவாக வெந்துடும். நாங்களாம் எடுத்து சாப்பிட்ருவோம், நல்லாயிருக்கும். அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கி நல்லா அந்த கஞ்சியில் இறங்கிடும். இதுக்கு உப்பு புளி மிளகா வச்சு ஒரு துவையல் அரைக்க போகிறோம். குக்கரில் நான் வேக போட்டுட்டேன். எள்ளு துவையல் தான் அரைக்க போகிறேன். அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் தான். ஒரு சின்ன உருண்டை புளி, உப்பு, எள்ளு, தேங்காய் ஒரு 2 பத்தையை பல்லாக கீறி வச்சுருக்கேன். ஒரு 6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எள்ளை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா படன்னு பொரியணும். எள்ளு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாய், புளி எல்லாம் போட்டு வறுக்கலாம். இப்போ மிளகாவை சேர்த்துக்கலாம். மிளகாவை சேர்த்துட்டு புளியையும் சேர்த்துக்கலாம். இதோடய சேர்த்து அரைக்கிறப்ப இந்த துவையல் 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோடய போட்டு தேங்காய், உப்பு 2யுமே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கஞ்சிக்கும் இந்த துவையலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுவும் உப்பு புளி மிளகா வச்சு ஒரு துவையல், ஒரு எள்ளும் சேர்த்துருக்கோமா, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் கடாயில் தான் நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். வறுத்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எல்லையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அம்மியில் அரைச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. உருண்டையாக உருட்டி வச்சுருப்பாங்க. இது நான் கொஞ்சம் தண்ணி இலகமாக ஊற்றி தான் நான் அரைச்சிருக்கேன். ஏன்னா தொட்டுக்கிட்டு சாப்பிட்றப்ப கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இலக்கமாக தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. கஞ்சியும் நல்லா வெந்து 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த விசில் விட்டுக்கோங்க. 2 விசில்னால் சாதம் அளவுக்கு வரும். நல்லா 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா உள்ளார குழஞ்சிருக்கும் சாதம். நான் குக்கரில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். தேவையானப்போ அந்த சாதத்தை எடுத்து கரைச்சி விட்டு உப்பு போட்டு சாப்பிட்லாங்க. இப்போ நல்லா இப்படி கரண்டியை வச்சிங்கனாலே தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். இப்படி கரண்டியை வச்சாலே மசிஞ்சிரும். அந்தளவுக்கு குழஞ்சிருக்கு. குழைக்கணுன்னு அவசியமே இல்லை. நான் 2 டம்ளர் வெந்நீர் ஊற்றி தான் கரைக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சோம்னா கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தேவையான இதுக்கு மட்டும் எடுத்து உப்பு போட்டு
வெந்நீர் 1 டம்ளர் இல்லைன்னா 1.5 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு இதுமாரி நல்லா கரைச்சிட்டு, யாருக்குமே உடம்பு சரியில்லாதப்போ கையால் அள்ளி சாப்பிடக்கூட அவ்வளோ அலுப்பாக இருக்கும். ஒரு டம்ளரு பிரண்டை தொக்கு, நார்த்தங்காய் உப்பு ஊறுகாய், துவையல் இது மட்டுமே போதுங்க. வேறு எதுவுமே சைடிஷ்ஷே தேவையில்ல, குழம்பு தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு கஞ்சி ரெசிப்பியை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்பும் நல்லாகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.